ஹாய் நண்பா, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு மார்னிங் 7:45க்கு நானும் எங்கள் ஒய்ஃபு ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். ஒரு ஆப்போசிட் 2 பக்கம் ஃப்ரண்ட்டு பேக்லேருந்து ஒரு ஆப்போசிட் வந்து வெண்டி இடிச்சிச்சு. எனக்கு தான் இல்லை, ஒய்ஃபுக்கு தான் ஏர் கிராக் ஆகி ரைட் லெக்கில் இன்ஜூர்ட் ஆகிருக்கு. இதில் வர நான் சொல்ல வர்றது என்னன்னா, தயவு செஞ்சு அந்த இடித்தவங்க யாருமே இல்லை, ஒரு பேரண்ட்டு அவங்க டாக்டர் பின்னாடி உட்காந்து போயிட்டுருக்காங்க. இடிச்சுட்டு நின்னா ஒரு எவ்வளோ தூரம் போய்ட்டு கத்தனை கெட்ட வார்த்தையில் பேசினேன், நின்னா பார்த்தா கிளம்பிட்டான். நான் ஒரே வார்த்தை தான் சொல்றது, பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஆகட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், யாரான ஆகட்டும், வண்டி ஓட்டுறவங்க உங்க சேஃப்டி எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி ஆப்போசிட் பர்சன் பார்க்கணும். உங்களுக்கு டைம் ஆகுதா, மூடிட்டு சீக்கிரமா எழுந்து எந்த வேலைக்கு போகணும் அந்த வேலைக்கு பிஃபோர் 15 மினிட்ஸே ½ அன் அவர் முன்னாடி போய் தேவடா கூட காக்குங்க. நீங்க வெயிட் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா உங்க வேலை உங்களுக்கு நடக்கணும்னா இது நீங்க தான் போய் சீக்கிரமா போகணும். ஸோ மற்றவங்களுக்கு இம்சை கொடுத்து, மற்றவங்க உயிர்காக வாங்கி இம்சை கொடுத்து போவாதீங்க. தயவு செஞ்சு சேஃபா போங்க. மற்றவங்கள சேஃப்டி இருக்கட்டும். நீங்கள் சேஃபாக போகிறதுக்கு மற்றவங்கள சாவச்சிட்டு போகிறது இல்லை. இந்த வீடியோ நான் இந்த மாதிரி பேசுகிறேன்னா, எங்கள் ஒய்ஃப்க்கு அடிப்பட்டு கால் வலிக்குது, அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க, நான் இங்கே வந்திருக்கேன், எங்கள் வீட்டில் இருக்கேன். அவங்க தனியாக இருக்கிறாங்க, அதுக்கு இதுன்னு நல்லா பேசல. இது வந்து என்னன்னா கொஞ்சம் மிஸ், ஒரு வேலை நான் ஜர்க் கொடுத்து இது எதனா டச் எதனா பண்ணி, இல்லை நான் எதனா பண்ணியிருந்தேன்னா அந்த அப்பா பொண்ணுக்கு வந்து எப்படின்னா பக்கத்துலேயே மோரி இருந்துச்சு, அந்த மோரியிலே விழுந்துருப்பாங்க, இல்லை எங்கன்னா மோரியில் போய் தலை அடிச்சு விழுந்திருப்பாங்க. ஹெல்மெட் கூட போடல. நாங்களாச்சும் தலைக்கு ஹெல்மெட்டு எல்லாத்தையும் போட்டு போயிருந்தோம், ஹெல்மெட் கூட போடல. இப்படியே இன்னொரு பையன் அவனும் அவ்வளோதான், ஹெல்மெட் எல்லாம் போடாம வந்துக்கிறான். கொஞ்சம் மிஸ்ஸில் நான் எதனா சர்க்கஸ் பண்ணியிருந்தேன்னா 3 பேருக்கு அடி வந்திருக்கும், எல்லாம் ஒத்துருக்கு. அதெல்லாம் செம்மையா உயிர் காவா இருக்கும். அவங்களுக்கு இப்போ எங்கள் ஒய்ஃப் ஏற்கிற கை எனக்கு ரொம்ப வருத்தமாகுது. சரி, 20ல நாம சேஃபா போதுனா 20ல ஓட்டினா கூட ஆப்போசிட்ல வர இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அப்போ ஒரு மனுஷன் எப்படிதான் வண்டி ஓட்டுறது? பெங்களூர்ல நான் பெங்களூர்ல இருந்து பேசணும், பெங்களூர் எல்லாருமே இந்த பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போற நேரத்துல ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க ஆப்போசிட் பர்சனுக்கு. என்ன ஆகுது ஏதாவது ஒருவேளை மிஸ் ஆகி நீங்களே கீழே வந்தீங்கன்னா அப்ப யார் பொறுப்பு? நீ ஸ்லோவா போனேன், நான் இப்படி வந்தா நான் மேல போட்டுறதா, இல்ல ஆப்போசிட் பர்சன் மேல போடுறதா? இது எனக்கு மட்டும் நிறைய பேர் கைனிச்சு. அதை நான் கேள்விப்பட்டப்போ எனக்கு அப்ப புரியல. எனக்கு ஒன்னு ஆறப்பதான் நம்மளுக்கு புரியுது. அதனால இந்த வீடியோ மேக் பண்ணுது. தயவு செஞ்சு வண்டி ஓட்டுற எல்லாருக்குமே நான் சொல்றது, காரை ஓட்டுங்க, ஃபிளைட் ஓட்டுங்க, எதனா ஓட்டுங்க, பார்த்து சேஃபா. இப்ப எப்படி நீங்க உங்க கூட வரவங்களை சேஃபா கூட்டுன்னு போகணுன்ற அப்பா அம்மா ஆகட்டும், அண்ணன் தங்கச்சி ஆகட்டும், புருஷன் பொண்டாட்டி ஆகட்டும், இல்ல அப்பா புள்ள, அம்மா பொண்ணு, யாரனா ஆகட்டும், நீங்க எப்படி உங்க புள்ளிங்களை சேஃபா போகணும், அதே மாதிரி ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் சேஃபா போகணும். அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. உங்க டைமுக்கோசரம் மற்றவங்களை தொந்தரவு கொடுத்து போவாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் சொல்றது. தயவு செஞ்சு சொல்றேன், கால் வலி பிளஸ் அமௌண்ட்டு பிளஸ் டைம் எல்லாமே லாஸ் தான். இங்க காசு செலவு பண்ணிடலாம், ஆனா அந்த வலி அனுபவிக்கிறது அடிப்படுறவங்க தான். என் ஒய்ஃபை ரைட் லெக்ல இதா இருக்கு, அவங்க அனுபவிச்சு எனக்கு அது ரொம்ப வருத்தமாகுது. என்ன சொல்றதுன்னே தெரியல. கெட்ட வார்த்தை வேற நானும் பேசிட்டேன். அந்த பக்கம் அப்படியே ஜனங்களா பார்த்தப்போ அந்த டென்ஷனுக்கு நானும் கெட்ட வார்த்தை விட்டுறக்கூடாது. ஆனா அந்த டைமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கெட்ட வார்த்தை சொன்னேன். பட் ஆனா அது ஆயிட்டு பிறக்கும் யோசனை பண்ணேன், இது ஒரு கான்டென்ட்டா நான் பார்க்கல, இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு நடந்து மற்றவங்களுக்கு நடக்கும். இந்த ஒரு வீடியோ பார்க்கணும், நிறைய பேர் சேஃபாக கூட போகலாம் இல்லைங்களா? ஸோ அதுக்கோசரம் இந்த வீடியோ மேக் பண்ணேன். தயவு செஞ்சு உஷாரா வண்டி ஓட்டுங்க. ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் உஷாரா பார்த்து நீங்க பாருங்க, அவங்களும் பார்ப்பாங்க. 2 பேரும் மியூச்சுவலா சேஃபா போங்க. எல்லாருமே சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.